இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். ஆக்சுவலாக இந்த படமே ஒரு பெரிய வரலாறு தான். அப்போ இருந்த அந்த படக்குழுவினரில் இணக்கமான சூழல் இல்லாத காரணத்தினால விஇசட் துறை முன்னாடி இருந்த நாற்காலி இப்போ உயிர் தமிழுக்கு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி இந்த படம் அந்த கதை மட்டுமே. முதல் கேள்வியிலேயே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுத்துருச்சு. இது என்னடா லாஜிக் இது? ஏன்டா உங்களுக்கு அரசியல் என்ன எவ்வளோ ஒருத்தி வந்து உள்ளே வந்திருக்கா, அதுக்காக வந்து நானும் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சியிலையுமே நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், வைரலான ஒரு விஷயங்களை வச்சு மட்டுமே வந்து இங்கே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கிங் 24x7 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் சாந்தினி நடித்து இயக்குனர் ஆதம் பாவாவுடைய இயக்கத்தில் வெளியான உயிர் தமிழுக்கு இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். ஆக்சுவலாக இந்த படமே ஒரு பெரிய வரலாறு தான். என்னென்னா, இந்த படம் கொரோனாவுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். அப்போது வந்து முகவரி படத்துடைய இயக்குனரான விஇசட் துரை நாற்காலி அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணார். இதுக்கு இதே ஆதம் பாவா தான் ப்ரொடியூசர், அதே மாதிரி அமீர் தான் ஹீரோ. அப்போ இருந்த அந்த படக்குழுவினரில் இணக்கமான சூழல் இல்லாத காரணத்தினால விஇசட் துரை அந்த படத்துலேருந்து விலகி வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை ஆதம் பாவா கைக்கு மாறிச்சு. ஆனால் நமக்கு அப்பட்டமாக தெரியும் இந்த படத்துடைய இயக்குனர் அமீர் தான் அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனானால மறுபடியும் அது வந்து கிடப்பிலேயே போடப்பட்டுச்சு. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அதில் ஏகப்பட்ட தடைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆதம் பாவாவுடைய அடுத்த 2 படங்கள் வந்து சரியாக போவதனால அவர் வந்துட்டு பெட்டியை தூக்கிட்டு ஊருக்கே போயிட்டாரு அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு. இந்நிலையில் இப்போது அமீருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மீடியாவை சுற்றி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை ஒருவேளை மாற்றணும் அப்படின்றதுக்காகவோ படக்குழுவினர் முடிவு எடுத்தாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால தான் உயிர் தமிழுக்கு படத்தை இப்போ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த நாற்காலி இப்போ உயிர் தமிழுக்கு, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி இந்த படம் அந்த கதை மட்டுமே. இப்போது இந்த கதைக்குள்ளே வரும். கதைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கதையோட ஃபஸ்ட் லைனே வந்து ஹீரோயின் வந்து ஒரு மாவட்ட செயலாளருடைய ஒரு பொண்ணு வார்டு கவுன்சிலருக்காக அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ண வராங்க. அதே சமயம் ஊரில் எம்ஜிஆரோடைய தீவிர ரசிகனாக இருக்கிற அமீர் அவர்கள் அந்த பொண்ணை பார்த்த உடனே வந்து காதலில் விழுந்துறாரு. அதனால் நண்பனான இமான அண்ணாச்சிக்கு அந்த வேட்புமனு தாக்கல் போகும்போது இவர் கூட போயிட்டு உடனே வந்து அந்த பொண்ணுக்காக வந்து இவர் அரசியலுக்குள்ளே குதிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன ஆகுறாங்க, சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற அந்த அரசியல் நையாண்டியோட சொல்லப்பட்ட படம் தான் இந்த உயிர் தமிழுக்கு. இந்த ஃபஸ்ட்டு லைனே வந்து என்னென்னா, ஒரு பொண்ணு அதே மாதிரி ஒரு பையன். ஸோ அந்த பொண்ணு அரசியல் நிற்கிறாங்கன்றதுக்காக வந்துட்டு ஒரு பையன் தானும் அரசியலுக்கு வருவானா அப்படிங்கிறது அந்த முதல் கேள்வியிலேயே வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை கொடுத்துருச்சு. இது என்னடா லாஜிக் இது அப்படின்னு. முன்னாடியே ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படத்தில் என்ன அப்படின்னா, மிலிட்ரியில் வந்து சரக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறனால நம்ம போய் மிலிட்ரியில் போய் சேரலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்துச்சு. அப்போ இங்கேருந்து மிலிட்ரியில் போய் சேர்றவங்க பூரா வெறும் சாராயத்துக்காக தான் போகிறாங்கடா அப்படின்னு ஏற்கனவே கழுவி ஊற்றுனாங்க. அதே மாதிரி தான், ஏன்டா உங்களுக்கு அரசியல் என்ன எவ்வளோ ஒருத்தி வந்து உள்ளே வந்திருக்கா, அதுக்காக வந்து நானும் அரசியலுக்குள்ளே வரேன் அப்படிங்கிறது, அரசியலுங்கிறது விளையாட்டாக போச்சா அப்படின்னு தான் மக்கள் மனசில் எழுகிற ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து வந்து என்னென்னா, இந்த படத்தை இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறதுனால சும்மா வந்து திடீர்னு வந்து ஒருத்தர் உள்ளே புகுந்த உடனேவும் அவர் வந்து அரசியல் ஞானம், அதே மாதிரி உச்சரிப்பு, அதே மாதிரி கலைஞர் மாதிரியான வசனங்கள் இதெல்லாம் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அரசியல் ஞானம் உள்ளவங்களே வந்து அதில் வந்து அரசியல் சாணக்கியத்தனம் இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க சடனாக வந்து உள்ளுக்க வந்து ஒரு கியர் டாப் கியரில் உள்ளே இறங்கி அப்புறம் வந்து இது பண்ணுறாங்க. கொஞ்சம் சினிமாட்டிக்காக சில விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பகத்தன்மை இருந்திருக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர் வந்து அவருக்கு என்ன வயசு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த உடம்பை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்காரு. அதே மாதிரி அவருடைய அந்த தமிழ் உச்சரிப்பு வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டயலாகு டெலிவரி இது எல்லாமே வந்து நார்மலாக வந்து யாருனாலுமே அவ்வளோ ஃப்ளோவாக பேச முடியாது. பட் இந்த படத்தில் வந்து அமீர் அவர்கள் நல்லா பேசியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ்ஸான விஷயம், நையாண்டித்தனம் அதே மாதிரி சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய அந்த காலகட்டங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டங்களில்
நடந்த அந்த பொலிட்டிக்கல் நிகழ்வுகளில் இருக்க அரசியல் நிகழ்வுகள்லாம் ரஜினிகாந்த் அவர்கள், அதே மாதிரி ஏடிஎம்கே அவர்கள், அதே மாதிரி டிஎம்கே, அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையுமே நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள், வைரலான ஒரு விஷயங்களை வச்சு மட்டுமே வந்து இங்கே சர்காஸ்டிக்காக ஒன்று பண்ணியிருக்காங்க. அது எல்லாரையும் ரொம்ப ரசிக்கவே முடிஞ்சு அப்படின்னே தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கிளைமேக்ஸ்க்காக ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து சலிச்சு போன ஒரு விஷயத்த வந்து இங்கே புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து புகுத்தி ஒன்று கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஏற்புடையதாகவே இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப வருஷமாக வந்து எடுத்துக்கிட்டே இருந்ததுனாலே எனக்கு தெரியல. அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பயங்கர குண்டாக இருக்காங்க. இது மாதிரி நிறைய கேரக்டரோட கண்டினியூட்டி நிறைய இடங்கள்ல மிஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். இந்த மொத்தத்தில் இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டைன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது தெரியவில்லை. ஆக மொத்தத்தில் உயிர் தமிழுக்கு, தலைவலி எங்களுக்கு. மேலும் வேறு ஏதாவது ஒரு திரைப்படங்களை பகுப்பாய்வு செய்யணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. எங்களால் முடிந்த வரைக்கும் அந்த படத்தை நாங்கள் பகுப்பாய்வு செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கோம். நன்றி. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.